எதிரில் இருக்க மற்ற மாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கள பார்க்கும்போதே கொஞ்சம் டெரரா இருக்காங்க. செகண்ட் ரோல லாஸ்ட்ல கிரீன் சரியா? அவங்கள பார்த்தா எனக்கே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. பண்ணி ரொட்டேனா என் பசங்களுக்கு நானே ஃபீஸ் கட்டுவேன், நானே வீட்டு வாடகை கொடுப்பேன், நானே சாப்பிடுவேன். ஆட்டோ ஓட்டினான்னு 10 காசு கொடுக்க மாட்டார். எனக்கு அவள் புள்ள தான். அவள் அத்தைன்னு கூப்பிட்டாலும் சரி, அம்மன்னு கூப்பிட்டாலும் சரி. சாரி, எல்லாத்துக்குமே சாரி. நான் புரிஞ்சுக்காம நிறைய பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். சாரி தான். பரவாயில்ல தங்கம், நான் இந்த மாதிரி அழுதுருவியோன்னு தான் நான் சொல்லலை. நான் இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி மாமியார்கள் வெர்சஸ் லவ்லி மருமகள்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்னைக்கு வந்து உங்க மாமியார் எப்படின்னு தெரியும். உங்க மாமியாரை விட்டுருங்க, எதிரில் இருக்க மற்ற மாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கள பார்க்கும்போதே கொஞ்சம் டெரரா இருக்காங்க அப்படின்னு யாரை பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணும்? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. செகண்ட் ரோல லாஸ்ட்ல இருக்கு கிரீன் சாரி. செகண்ட் ரோல லாஸ்ட்ல கிரீன் சரியா? அவங்கள பார்த்தா எனக்கே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. பயமா இருக்கு சார், போயிடும் சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். யாரு? எப்படி டெரர்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. இல்ல ஃபேஸ் அப்பியரன்ஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் டெரரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பேசுதாம்மா, ஆனால் மனசுலாம் ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான், ஒண்ணும் இல்ல. ஐயா வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். நானும் அவங்கள தான் சொல்லலாம்னு நினைச்சேன். கிரீன் சாரி செகண்ட் ரோல. இன்னும் ரெண்டாவது ஓட்டு விழுது உங்களுக்கு. ஆக்சுவலி ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வந்து இப்போதான் சிரிக்கிறாங்க. ஐ ரியலி லைக் ஹர் ஸ்மைல். ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க. நைஸ் ஸ்மைல். ஆமா, ஸோ நல்லா சிரிக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அந்த ஐ வந்து கான்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறாங்களே ஒவ்வொருத்தருக்கும். கண்ணை ஆபரேஷன் பண்ணிக்குதுமா. தேர்ட் ஒன் கிரீன் கலர் சரி, ஓகே. அவங்கள பார்த்தா ரொம்ப கோவப்படுற மாதிரி ஆளா தெரியுறாங்க. லைட்டாக கோவம் வரும், அப்புறம் ஜாலியாகவும் இருப்போங்க. அதிகமாகலாம் கோவப்பட மாட்டேன். எந்த விஷயத்துக்கு கோவமோ அது சொல்லி புரிய வைப்பேன். அதிகமாக கோவப்பட மாட்டேன். சாதாரணமா கோவமே வராது. வந்துச்சுன்னா வராதுமா. ஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான். ரொம்பலாம் ஸ்ட்ரிக்ட் இல்லை, ஆனால் நல்லா சிரிப்பாங்க. இங்கே சிரிக்க மேலே லாஸ்ட் அப்பார்ட்மெண்ட் நாங்கள், லாஸ்ட் ஃப்ளோரு. அங்கே சிரிக்கிறது கீழே கேட்கும். அத்தை சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி, நம்ம எங்க மாமியார் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு தோணுச்சு. என்னை விட அழகா இருக்காங்கன்னு தோணுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆனா பயங்கரமா ஐஸ் வைக்கிறீங்க எல்லாரும். இல்ல பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே என்னோட பயங்கர அழகா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு அழகுன்னு சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம அழகு ஆண்டவன் அழகு தானே. அது உங்க மருமகளை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு? மருமகளை பார்த்தானே எனக்கு பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு கட்டுனா நம்மளை பார்த்துக்குங்கிறத ஒரு தோணி தான் நான் வந்து வீட்டில் சொன்னேன். என்ன டைரக்ட் நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். எனக்கு 2 பையங்க தான். 2வது பையன் பிறந்தப்போ எனக்கு பொண்ணா பிறக்கலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். பொண்ணு இருக்கிற ஃபேமிலிலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்லாம் நான் ரொம்ப ஏக்கமாக என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த ஃபோரம் மாலில் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய பெரிய மால், நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே வந்து என்னுடைய காலை தொட்டு என்னோட பிளெஸிங் வாங்கினா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். யாரெல்லாம் வந்து மாமியாரை வந்து அம்மான்னு கூப்பிடுறவங்க? எவ்ரிபாடி. சார் அத்தைன்னு கூப்பிட்டா தானே சார் எல்லாமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அம்மான்னு கூப்பிட்டா அவங்க பொண்ணு மாதிரி தானே நம்மளை பார்ப்பாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்மள அம்மான்னு கூப்பிடும்போது அவங்க என்ன மகளா தான் பார்ப்பாங்க. அந்த டைம்ல எங்களுக்குள்ள பிரச்சனை வராது இல்ல, அதுதான். அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அந்த பொண்ணுக்கு என்ன தாம்பா வேணும்? ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வந்தப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல யாரு மாமியார்னே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இன்னைக்கு வந்து இவ்வளவு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்னு உங்களை சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மாமியார் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? சார்
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சொல்றேன் பக்கியலா, சொல்றேன். லவ் மேரேஜ் தான் சார். சரி. கட்டின வெறும் பாவாடை தாவணியோட தான் அவங்க வீட்டுக்கு போனேன். வீடு கட்டினாங்க சார். ஒரு சித்தால விலையை கம்மி பண்ணிடுவாங்க எங்க மாமியார். என் வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். அன்னைக்கு தான் நான் பல்லு தேய்ப்பேன். இப்பதான் பல்லு தேய்க்கிறியா, காலையிலேயே சாப்பிட சொன்னேனே அப்படின்னுவாங்க. ஆனா அவங்க தெரியும் நான் பல்லு தேய்க்கல, வேலை செய்யணும், எல்லாமே 3 தெரியும். மணி மதியம் 3 மணிக்கா? மதியம் 3 மணிக்கு தான் சார் பல்லு தேய்ப்பேன். சத்திய சோதனை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். மணிக்கு எந்திக்கிறீங்க? எனக்கு 3 நாத்தனாருங்க சார். ஆனா அவங்க தூங்குவாங்க, நான் மட்டும் தான் எந்திரிக்கணும். யாரையும் எழுப்ப மாட்டாங்க. குழந்தை இருக்காரு, யாரையுமே எழுப்ப மாட்டாங்க. நான் எந்திரிச்சு ரொட்டேனா எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு ரெஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா 10 மணி 11 மணி ஆகும் நான் தூங்குறதுக்கு. மனுஷனாடா நீங்க எல்லாம்? டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் எங்கள் வீட்டுக்கார். நைட்டானா அடி தான் எனக்கு மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்து அடிப்பார் பாருங்க. இந்த கண்ணை அடித்தார், இப்படி அடித்தாருன்னா அந்த கண் உள்ளே போயிடும். அடிப்பார் டெய்லியும். வேலைக்கு போனால் பொறுக்கி பைய, பொறுக்கி பையடா, நான் பொறுக்கிடா நீ அடிப்பார். எதுக்கு போகிற, யாரை பார்க்க போகிற அப்படி நிறைய அடி. இந்த கண்ணு வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருடைய காயம் அடையாளம். அப்படிலாம் பண்ணி ரொட்டேனா என் பசங்களுக்கு நானே ஃபீஸ் கட்டுவேன், நானே வீட்டு வாடகை கொடுப்பேன், நானே சாப்பிடுவேன். ஆட்டோ ஓட்டினான்னு 10 காசு கொடுக்க மாட்டார். ரவுடி பொறுக்கி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். எனக்கு அவள் பிள்ளை தான். அவள் அத்தைன்னு கூப்பிட்டாலும் சரி, அம்மான்னு கூப்பிட்டாலும் சரி, எனக்கு என் பொண்ணு அவள் தான். ஆனால் இன்னைக்கு என் மருமகளை நான் ராணி மாதிரி வச்சுக்கணும். கோவம் வரும் சார், ஒரு சமயத்தில் பாப்பா மேலே கோவம் வரும். அது இயல்புதான். ஆனால் மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுவேன். ஆயில இருந்து தான் கூப்பிடுறேன் நினைச்சேன். ஆனா நீ இங்க இருந்து கூப்பிட்டுருக்க. வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம கேட்கும் போதே வந்து என்னடா இது இப்படி லைஃப்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து நடந்திருக்குமா நமக்கே ஒரு இது வருது. இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியாது. அவங்க என்கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணதே இல்லை. உங்ககிட்ட நான் பொய் சொன்னேன், ஆனா என் அன்பு பொய் இல்லை. நீங்க அத்தைக்கு என்ன பண்ண நினைக்கிறீங்க? இனி வருங்காலத்துல நான் அத்தைக்கு தான் பண்ண விரும்புறேன். என்னால் முடிஞ்சதை செய்வேன். எப்பவுமே எங்கள் அத்தை வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் என்னை பார்த்தாங்க. இவன் வந்து காலைல எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், விளக்கேற்றணும், வீடு வேலை செய்யணும், இப்படிதான் ஒரு மருமக இருக்கணும்னு அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருந்தாங்க. ஆனா நான் ரவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. ஏய், நான் மில்லனியல்யா. ஆட அடிக்குது, பூமர் மாதிரி அடிக்குது. ஏய், மில்லனியல்யா நானு. சாரி, எல்லாத்துக்குமே சாரி. நான் புரிஞ்சுக்காம நிறைய பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். சாரி தான். பரவாயில்ல தங்கா, நான் இந்த மாதிரி அழுதுருவியோன்னு தான் நான் சொல்லலை. நான் கஷ்டம் தாங்க, என்னோட போட்டோம் தான் நான். தம்பி என்ன பண்ணலாம்? எந்திரிப்பா, எந்திரி.